3 மகன்கள் மற்றும் 17 ஒட்டகங்கள். ஒரு நேரத்தில் பாலைவனத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு வியாபாரி தனது 3 மகன்களுடன் வாழ்ந்தார். அவருக்கு 17 ஒட்டகங்கள் இருந்தன. அவைதான் அவருடைய ஒரே வருமானம். ஒருநாள் அவர் உடல் நலமின்றி இறந்து விட்டார். இறப்பதற்கு முன் தனது சொத்துக்களை 3 மகன்களுக்குள் பகிர்ந்துவிடும் விதமாக எழுதியிருந்தார். அதில் 17 ஒட்டகங்களை அவரவர் பங்காக கீழே கூறியபடி கொடுக்க வேண்டும் என இருந்தது. மூத்த மகன் பாதி, இரண்டாவது மகன் 3இல் ஒரு பங்கு, இளைய மகன் 9இல் ஒரு பங்கு. ஆனால் 17 என்ற எண் ஒரு பிரதான எண் என்பதால் அதை பகிர முடியவில்லை. 3 பேரும் என்ன செய்வதென்று தெரியாமல் பதறினர். பல நாட்கள் எண்ணியும் சரியான தீர்வு கிடைக்கவில்லை. அப்போதுதான் அவர்கள் அருகிலுள்ள கிராமத்தில் உள்ள ஒரு ஞானியை சந்திக்க முடிவெடுத்தனர். ஞானியின் தீர்வு. ஞானி அவர்களது பிரச்சனையை அமைதியாக கேட்டார். பிறகு அவர் சொன்னார், நான் என் ஒட்டகங்களில் ஒன்றை சேர்க்கிறேன். இப்போது உங்கள் ஒட்டகங்கள் 18 ஆகின்றன. அவர் கணக்கிட்டு சொன்னார். மூத்த மகனுக்கு பாதி 9 ஒட்டகங்கள். இரண்டாவது மகனுக்கு 3இல் ஒரு பங்கு 6 ஒட்டகங்கள். இளைய மகனுக்கு 9இல் ஒரு பங்கு சமன் 2 ஒட்டகங்கள். மொத்தம் 9 கூட்டல் 6 கூட்டல் 2 சமன் 17 ஒட்டகங்கள். மீதமிருக்கும் ஒட்டகம் 1. அதுவே ஞானியின் ஒட்டகம். அவர் அதை மீண்டும் எடுத்து கொண்டார். 3 மகன்களும் மகிழ்ந்தனர். அவர்களது தந்தை திட்டமிட்டதை போல் ஒட்டகங்கள் விநியோகிக்கப்பட்டது. கதையின் போதனை. எந்த பிரச்சனையையும் சிந்தித்து பார்த்தால் தீர்வு கிடைக்கும். ஒன்றுமித்த மனப்பான்மை மற்றும் சிக்கலை வேறு கோணத்தில்